திருச்சிற்றம்பலம். குருபாதம் துணை. ஓம் மகக்கணபதியே நமக. நாராயண நாராயண. ஓம் நமசிவாய. அன்பர்களே, சென்ற பதிவிலே வலிமையான குருச்சந்திர யோகம் என்று அதனுடைய சிறப்புகள் குறித்து உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டேன். அதிலே இன்னொரு வகையிலே இந்த குருச்சந்திர யோகம் செயல்படும், அதை அடுத்த பதிவிலே தெரியப்படுத்துகிறேன் என்று கூறியிருந்தேன். அதாவது குருச்சந்திர யோகம், குருவுக்கு கேந்திர ஸ்தானங்களில் சந்திரன் இருந்தால் அது கஜகேசரி யோகம். குருவுக்கு திரிகோண ஸ்தானங்கள், அதாவது 1, 5, 9. இப்போது உதாரணத்துக்கு குரு மேஷத்தில் இருக்கிறார் என்று சொன்னால், சிம்மத்திலே சந்திரன் இருக்கிறார் என்று வைத்து கொண்டால் 5ஆம் பார்வையாக சந்திரனை குரு பார்ப்பார். இது குருச்சந்திர யோகம். இதே சந்திரன் 9இல் இருந்தாலும், அதாவது குரு இருக்கும் ஸ்தானத்திலிருந்து 9இல் இருந்தாலும் குருச்சந்திர யோகம், குருவோடு சேர்ந்திருந்தாலும் குருச்சந்திர யோகம். இப்போது இந்த குருவானவர் இப்போ மேஷத்தில் இருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். அப்போது சந்திரன் 5இலே சிம்ம ராசியிலே இருக்கிறார். அப்போது இது குருச்சந்திர யோகம் ஏற்பட்டுட்டு, இப்போ இந்த 2 திரிகோணங்கள், அதாவது மேஷம், அதிலிருந்து 5வது ராசி தனுசு, அந்த மேஷம் அதிலிருந்து 5வது ராசி சிம்மம், சிம்மத்திலிருந்து 5வது ராசி தனுசு, அதாவது வியாழன் இருக்கும் ராசி மேஷத்திலிருந்து 9வது ராசி தனுசு. இப்போ இந்த குருச்சந்திர யோகம் வியாழனும் சந்திரனும் ஒருவருக்கு ஒருவர் 5, அதாவது வியாழன் மேஷராசியில் இருக்க, சிம்மத்தில் சந்திரன் இருக்க குருச்சந்திர யோகம் ஏற்பட்டுட்டு, இப்போ சந்திரனுக்கு திரிகோண ராசியான இன்னொரு ராசி இருக்குது, வியாழனுக்கும் அது திரிகோணமாக இருக்கும். அது என்ன ராசி என்றால் தனுசு ராசி. இந்த தனுசு ராசியிலே ஒரு உக்கிர கிரகம், அதாவது சனி, செவ்வாய், சூரியன், ராகு, கேது இவர்கள் இருந்தால் இந்த குருச்சந்திர யோகம் வலிமை பெற்று மிகவும் ஆக்ரோஷமாக செயல்படும். அதே நேரத்தில் இதற்கான உதாரண ஜாதகத்தை சென்ற பதிவிலே நான் கொடுத்திருந்தேன். ரொம்ப ஆற்றல் மிகுந்தவராக, கட்டுப்பாடு மிகுந்த ஒரு கூட்டத்தை தனக்கென்று ஏற்படுத்துகின்ற யோகத்தை எல்லாம் இந்த குருச்சந்திர யோகம் தரும் என்று அதற்கு உதாரண ஜாதகத்தோடு நான் குறிப்பிட்டிருந்தேன். இப்போ அதில் சுபகிரகம் இருந்தால் என்ன அப்படின்னு ஒரு சந்தேகம் சிலருக்கு வந்திருக்கு. அது சென்ற முறை, இதற்கு முன்பு நான் ஒரு பதிவில் அது பற்றி லேசாக குறிப்பு வெளியிடும்போது கேட்டிருந்தார்கள். இப்போ சுபகிரகம் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். இதே குருச்சந்திர யோகம், அதாவது வியாழன் மேஷத்தில் இருக்க, சந்திரன் சிம்மத்தில் இருக்க குருச்சந்திர யோகம் ஏற்பட்டு விட்டது சிம்மராசி. இப்போ இந்த 2 ராசிகளுக்கும், மேஷம், சிம்மம், இந்த 2 ராசிகளுக்கும் திரிகோண ராசியான தனுர் ராசியிலே சுக்கிரன் அல்லது புதன் அல்லது 2 பேரும் சேர்ந்தோ இருப்பதாக வைத்துக்கொள்வோம். அப்போது இந்த குருச்சந்திர யோகம் சுபத்தன்மை பெற்ற குருச்சந்திர யோகமாக ஆகிவிடுகிறது. மேலும் அதிக சுபத்தன்மை பெற்ற குருச்சந்திர. அப்போ இவர் பார்த்திங்கன்னா இந்த குருச்சந்திர யோகம் எப்படி செயல்படும் என்றால், ஜாதகருக்கு நல்ல ஆர்ப்பாட்டமான, அதாவது ரொம்ப யோகம் இருக்கும், ஆனால் அவர் அதுக்கு தக்கபடி ஓவராக அலட்டிக்கிட மாட்டார். அந்த யோகத்தை வச்சு தன் காரியமாக தான் உண்டு, தன் வேலை உண்டு என்று இருப்பார். அவருக்குன்னு ஒரு கூட்டம் திரளும், ஆனால் அதை அவர் பெருசாக எடுத்துக்கிட மாட்டார். ஆனால் அவருக்குண்டு அந்த கூட்டத்தை பயன்படுத்திக்கிடுவார். இப்போ சில வீட்டில், ஒரு கல்யாண வீட்டில் தான் போனால் போதும், இப்போ சிலர் வந்தாச்சுன்னா போதும், கொஞ்சம் தாமதம் வந்தால், என்ன நீங்கள் உங்களை தானே எதிர்பார்த்துட்டு இருந்தோம், நீங்கள் வந்த பிறகு தானே சபையை கலகட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வரவேற்பு கொடுப்பாங்க. அவர் அதுக்கு தக்கபடி நல்ல நகைச்சுவையாக அல்லது ஏதாவது ஒரு அக்கறையான ஒரு சிறந்த அறிவு வார்ந்த பேச்சுக்களை எல்லாம் வெளியிடுகின்றவராக இருப்பார். அவருக்குன்னு ஒரு ரசிகர் வட்டாரம் இருக்கும். அப்படி ஒரு அன்பான கூட்டத்தை ஏற்படுத்துகின்ற தன்மையிலே இந்த குருச்சந்திர யோகம், இந்த சுப குருச்சந்திர யோகம், அதாவது குருவுக்கும் சந்திரனுக்கும் திரிகோணத்தில் சுபகிரகம், 2 சுபகிரகம் தான் இருக்குது. அது போக சுக்கிரனும் புதனும் இவர்கள் இருந்தால், இப்போ வியாழனோடு இந்த சுக்கிரன் சேர்ந்திருந்தாலும் சரி, அல்லது சந்திரனோடு புதன் சுக்கிரன் சேர்ந்திருந்தாலும், அல்லது இவர்கள் இருவருக்கும் பொது திரிகோண ராசியான தனுசிலே சுக்கிர புதன் அமைந்திருந்தாலும், ஒரு மங்களமான, ஒரு நல்ல, அந்த ஜாதகரை பார்த்த உடனே அவர் ரொம்ப ஒரு முகத்திலே ஒரு அறிவார்ந்த ஒரு அமைதியான தன்மை தென்படும். நல்ல சம்பாத்தியம், நல்ல புகழ், தனக்கென்று ஒரு விரும்பத்தக்க ஒரு கூட்டம் எல்லாமே சேரும் பார்த்துக்கிட்டுங்க.
இப்போ இதற்கு உதாரண ஜாதகம் நம்ம சேனலில் எப்போவுமே உதாரண ஜாதகம் நம்ம சொல்கிறது வழக்கம். நம்ம அந்த வகையில் இப்போ பார்த்திங்கன்னா சில பிரபலமானவர்களை நம்ம சொன்னால் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா புரியும். இப்போ அந்த வகையில் நம்ம பிரபலமான நடிகர் கதாநாயக அந்தஸ்திலே தனக்கென்று ஒரு முத்திரை பதித்த தனி ஒரு அந்தஸ்து மிக்க நடிகர் யார் என்றால் அஜித் குமார். இப்போ இவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா இவருடைய ஜாதகத்தில் இவர் கடக லக்கணம் கடகராசி, சந்திரன் வந்து அங்கே கடகத்தில் இருக்குது, வியாழன் விருச்சகத்தில் இருக்குது, சந்திரனுக்கு 5ல் 9ஆம் பார்வையாக சந்திரனை பார்வை செய்கிறார். இது ஒரு அருமையான குருச்சந்திர யோகம். ஏனென்று சொன்னால் அங்கே சந்திரனை ஆட்சி பெற்று விட்டார். இப்போ இந்த கடகராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் பொதுவான இன்னொரு திரிகோணம் வீடு மீனம். இந்த மீன வீட்டில் சுக்கிரன் உச்சமாகவும் புதன் அங்கேயும் இருப்பதை காண முடிகிறது. அது புதன் அங்கே நீச நிலையில் இருந்தால் கூட உச்சம் பெற்ற சுக்கிரன் பக்கத்தில் இருக்கிறார். அதோடு இந்த சுக்கிரனையும் புதனையும் குரு பார்க்கிறார். அந்த வீடு கொடுத்த வியாழன் வலிமையோடு அந்த வீட்டை பார்க்கும் பொழுது அங்கே இருக்கின்ற சுக்கிரன் புதன் 2 பேரையும் பார்க்கிறார். அப்போ புதனுடைய நீச நிலை வெகுவாக குறைகிறது. பாருங்கள், இதில் வந்து சுபமான ஒரு குருச்சந்திர யோகம், அதாவது குருச்சந்திர யோகம் ஏற்பட்டிருக்கு. அதற்கு திரிகோண ஸ்தானமான இந்த 2 வியாழனுக்கும் சந்திரனுக்கும் திரிகோண ஸ்தானமான அங்கே மீனத்தில் சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார். அதனால தான் அப்போ என்னென்னா இந்த குருச்சந்திர யோகத்தினுடைய அளவை ரொம்ப அதிகப்படுத்துகிறார். அதுவும் அவர் கலைக்கிரகம் அல்லவா, இந்த யோகத்தினுடைய பலனையெல்லாம் வாங்கி அவர் தானும் உச்சமாக 9ஆம் இடத்துல இருப்பதுனாலே, அதுவும் குரு வீட்டிலே இருப்பதுனால அப்படியே அதை வாங்கி ஒரு பெரிய கதாநாயக அந்தஸ்துள்ள ஒரு நடிகராக அவரை ஆக்கிவிட்டார். ஆனாலும் அவர் ரொம்ப அமைதியாக இருக்கிறார். தனக்கென்று ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, ஆனால் ரசிகர் மன்றமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கலைச்சி விட்டுட்டார். இந்த உலகத்திலேயே ஒரு பெரிய கதாநாயக நடிகர் எனக்குன்னு ரசிகர் மன்றம் தேவையில்லை அப்படின்னு சொன்னார்னா அது அஜித் குமார் ஒருவர் தான். அப்படி சொல்லின்னு அதில் இன்னொரு பெரிய அதிசயம் என்னென்னா, அப்படி சொன்னாலும் இந்த ரசிகர்கள் மன்றங்களே இல்லாமல் கூட்டம் கூடுது. அவருடைய திரைப்படம் வந்ததுன்னா அப்படியே தலைன்னு ஒரு பெரும் ரசிகர் கூட்டம். அவர் வேண்டாங்கிறாரு, இவர் விட மாட்டேங்கிறாங்க. அங்கே வந்து பெரிய பெரிய கட் அவுட்டரில் வைக்காங்க, அதை செய்கிறாங்க. அவர் அதெல்லாம் வைக்கப்படாதுங்கிறாரு. ஆனாலும் அந்த அன்பான கூட்டம். அதே நேரத்தில் அவர் எதையுமே ஒரு அரசியலுக்குள்ளேயோ அல்லது ஒரு பொது நிகழ்ச்சிகளுக்குள்ளேயோ வருவதற்கு கூச்சப்படுகிறார். அதை நிதானமாக தானுண்டு, ஆனால் தன்னுடைய தொழிலிலே கடமையும் மிகவும் கண்ணியமுமாக கருத்துமாக இருக்கிறார். இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னவென்றால் அந்த குருச்சந்திர யோகம், அந்த குருச்சந்திர யோகத்தை அந்த புதனும் அந்த சுக்கிரனும் அதிகப்படுத்துகிறார்கள், சுபமான முறையில் அதிகப்படுத்துகிறார்கள் என்பதற்கு உதாரணமாக இப்படிப்பட்ட அனுபவ ஜாதகங்கள் எல்லாம் நம்ம சேனலில் தான், நம்முடைய ஆதிசேடன் சேனலில் தான் நம்ம கொடுத்து விளக்கம் சொல்கிறோம். இப்போ வெறும் விதியை மட்டும் சொல்லிட்டு போனால் அதை காட்டிலும் இவ்வாறு உங்களுக்கு சொன்னால் மிக தெளிவாக புரியும் என்று கருதுகிறேன். நன்றி, வணக்கம்.